ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த குடும்ப வாழ்வு செய்து தேவ பக்தியுள்ள சந்ததிகளை பெற்று குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் தேசத்திற்கும் இவர்கள் ஆசீர்வாதமாய் செயல்படத்தக்கதாக கர்த்தர் என்னாலும் இவர்களோடு இருந்து நடத்தும்படியாக வேண்டுகிறோம். நல்ல சுக பலனை கர்த்தர் கொடுப்பீராக, தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுப்பீராக. செல்லுகிற இடங்களில் எல்லாம் கிறிஸ்துவை உயர்த்த கர்த்தர் இரக்கம் செய்வீராக. எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்கிறதற்கு கர்த்தர் அனுக்கிரகமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வலதுகரமும் கர்த்தருடைய முகத்தின் பிரகாசமும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்க. உன்னை ரட்சிக்கவும் உன்னை காக்கவும் நான் உன்னோடு சொன்ன கர்த்தர் தம்முடைய கூட இருந்து அதிசயமாய் நடத்தும், காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்ய கூடி வந்த எல்லா குடும்பத்தார், விசுவாச மக்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கிருபை உள்ள கரத்தில் தருகிறோம். ஆட்கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அருமையான புதுமண தம்பதிகளோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென்.